அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் அண்ணாமலை, ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் பியோமெடிக் சயின்சஸ் அண்ட் ஜேஎஸ்எஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, யோகா ஃபார் சில்ட்ரன். அதாவது குழந்தைகளுக்கான யோகா எப்படி ஒர்க் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுல ஒரு ஈஸியா அஃபெக்ட் ஆகிற பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் தான். அதுவும் பர்டிகுலரா இந்த பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 12 இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்றாங்க, டிஜிட்டல் வேர்ல்டுல அஃபெக்ட் ஆகுறாங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மொபைல், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி ஸ்கிரீனிங் டைமுக்கு வந்து என்னன்னா அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து என்ன ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது மட்டுமா இல்ல, இது கூடவே அவங்களுக்கான அந்த எக்ஸாமோட ப்ரெஷர், ஸ்கூலோட ப்ரெஷர், அவங்களுக்கு பிட்வீன் இருக்கிற காம்படிஷனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கு. வாட் இஃப் ஐ டெல் யூ, தேர் இஸ் ஒன் டெக்னிக், ரொம்ப 1000 இயர்ஸா ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது என்னன்னா யோகா. யோகா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எக்ஸசைஸ் கிடையாது, சரிங்களா? சோ யோகாங்கிறது என்னன்னா, உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கிற ஒன் ஆஃப் த டெக்னிக். சோ இது நம்ம எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்? ஈஸியா நம்ம கூட்டிட்டு போயிட்டு ஒரு யோகா சென்டர்ல நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த குழந்தைங்க யோகா ஃபாலோ பண்ணிக்குவாங்க? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா யோகா வந்து குழந்தைகளுக்கு வந்து வித்தியாசமான முறையில பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து ஃபன்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து என்னன்னா யோகா. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அனிமல் போஸ்டர் மாதிரி டிவிலையோ இல்ல ஒரு சார்ட்டையோ நம்ம அவங்களுக்கு காமிச்சு அதை வந்து அவங்க அந்த மாதிரி அவங்கள பண்ண சொன்னோம்னா அவங்க வந்து ஈஸியா பண்ணுவாங்க. இது மட்டுமா இல்ல, சில மியூசிக் மாதிரி கேம்ஸ் மாதிரியும் நம்ம வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து யோகா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்டர்ல அவங்களுக்கு மிக்ஸ் சொல்லிட்டு இந்த மியூசிக் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு இந்த போஸ்டர்ல மெயின்டைன் பண்ண சொன்னோம்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த கேம்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து என்னன்னா ஒரு ஐ பொசிஷன்ல வச்சுட்டு அவங்களை நம்ம எட்டி எடுக்க சொல்லலாம். சோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம உடல் மொழியிலும் வெற்றிகளா நம்ம ஸ்ட்ரெச் பண்றத தாராசனம் சொல்லுவோம். சோ இந்த தாராசனம் பண்றதுக்கு அவங்களுக்கு சிம்பிளா நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இதுவே ஏதாச்சும் ஒரு ஃபன்ஃபுல்லா ஒரு கேம்ஸா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாராசனம் வந்து அவங்க பண்ணுவாங்க. சோ தேட்ஸ் அனதர் மெத்தட், ஸ்டோரி டெல்லிங். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி யோகா வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு அந்த கதையில அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஜங்கிள் போறோம். ஜங்கிள்ல வந்து என்னன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கு. சோ நம்ம எல்லாரும் இப்ப நம்ம ட்ரீ மாதிரி நிக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா யோகா சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபன்ஃபுல்லா ஒரு கேமா அவங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்கலாம் மட்டும்தான் சில்ட்ரன்ஸ் வந்து அதை ஈஸியா ஃபன்ஃபுல்லா அவங்க வந்து பண்ணுவாங்க. சோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ், யோகா பண்றதால என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், அவங்களுடைய பிசிக்கல் ரொம்ப 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 இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களோட பிளெக்சிபிலிட்டி, அவங்களுடைய மோட்டிவேஷன், அவங்களுடைய பேலன்ஸ், இது எல்லாமே என்ன ஆகும்னா அவங்களோட யோகா பண்றதால இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் திங் என்னன்னா, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம காமனா ஸ்கூல்ல சொல்ற டீச்சர்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா அட்டென்டிவா இருக்க மாட்டேங்கிறாங்க, கான்சென்ட்ரேட்டடா கிளாஸ் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேல டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? த்ரூ டெய்லி பிராக்டிஸ் ஆஃப் யோகா இதை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சில ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலர் பிராக்டிஸ் ஆஃப் யோகா அவங்களுடைய கோஆர்டினேஷன், அவங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம எல்லாரும் நினைப்போம், சோ அடல்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்ல, அந்த மாதிரி வந்து என்னன்னா எல்லாரும் வந்து திங்க் பண்ணிக்கிறோம். ஆனா சில்ட்ரன்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும்னா, பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும், இல்ல அவங்களுக்கு வந்து செய்ய முடியாத ஒரு டாஸ்க் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. சோ இதனாலேயும் அவங்க வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னா, டெய்லி பிராக்டிஸ் தான் யோகா. டெய்லி ஒரு 15-20 மினிட்ஸ் ஆஃப் யோகா வந்து என்னன்னா நம்ம வந்து ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணோம்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி லெவல் வந்து என்னன்னா ரெடியூஸ் ஆயிட்டு அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே என்னன்னா இம்ப்ரூவ் ஆகும்.
ஃபோர்த் திங் என்னன்னா அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல். நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு அசைன் பண்ணும்போது அவங்க வந்து அது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆன்சைட்டி இல்லாம அது வந்து பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டாஸ்க் போகும்போது அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா பண்ணும்போது என்னன்னா மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு அவங்க எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கனாலும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப 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 பூஸ்ட் ஆகும். அஞ்சாவது என்னன்னா அவங்களுடைய ஸ்லீப். ஸ்லீப் பெட்டரா இருந்தாங்கன்னா பெட்டர் காம்பினேஷன் இருக்கும், பெட்டர் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுடைய இந்த நியூரல் சர்க்யூட் எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம இப்ப இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய ஸ்கிரீனிங் டைம் வந்து என்னன்னா அடிக்டட் ஆகி இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீனிங் டைம் வந்து அடிக்டடா இருக்கிறதால அவங்களோட ஸ்லீப் வந்து என்னன்னா டே பை டே வந்து என்ன ஸ்லோவா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா யோகா, மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ இது எல்லாமே ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்லீப் வந்து என்னன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆனா நம்மளுக்கு ஸ்லீப் பார்க்க மட்டும்தான் பிரெயின் வந்து என்ன ரீசர்க்யூட் ஆகும். ஸோ அது வந்து என்ன அந்த சர்க்யூட்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், காம்பினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமா இல்ல, அவங்களுடைய பிசிக்கல் க்ரோத்தும் ஸ்லீப் பெட்டரா இருந்தா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஆஸ் ஏ டீச்சர்ஸ், ஆஸ் ஏ பேரண்ட்ஸ், ஆஸ் ஏ டாக்டர்ஸ் நம்மளுடைய கடமை என்னன்னா அவங்களுக்கு வந்து என்ன யோகா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கூடாது. நீ கண்டிப்பா காலையில எழுந்திரிச்சணும் பண்ணாவே யோகா பண்ணணும் அப்படின்லாம் அவங்களுக்கு சொல்லவே கூடாது. அது எப்படி கொடுக்கணும்னா அது வந்து ஒரு ஃபன்ஃபுல் ஆக்டிவிட்டியா கொடுக்கணும். ஸோ ஒரு கேம்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க மோட்டிவேட்டட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோகா பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மட்டுமா இல்ல, அது கூட சேர்ந்து நம்மளும் யோகா பண்ணணும். ஸோ நம்ம யோகா பண்ணும்போதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யாரும் கத்துக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பார்த்து தான் கத்துக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஏ பேரண்ட், ஆஸ் ஏ டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்ம ரெகுலரா யோகா ப்ராக்டிஸ் வச்சிருந்தோம்னா அந்த குழந்தைகள் வந்து என்னன்னா நம்மளை பார்த்து வந்து என்னன்னா அவங்க மோட்டிவேட் ஆயிருக்கு, அவங்களும் யோகா பண்ண ஆரம்பிப்பாங்க. 15 to 30 மினிட்ஸ் ஆஃப் யோகா ரெகுலரா நம்ம பண்ணோம்னா அவங்களோட பிசிக்கல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பிரெயின் ஷார்ப் ஆகும். இது மட்டும் இல்லாம அவங்களோட கோஆர்டினேஷன், காக்னிஷன் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால அவங்க எவ்ரி டாஸ்க் எவ்ரி டே ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பெட்டரா ஓவர் கம் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இதனால அவங்களுடைய எவ்ரிடே ஒர்க் எல்லாமே அவங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால ப்ராப்பரா உங்களுடைய ஹெல்த் எல்லாமே பெட்டரா இருக்கும். ஸோ ஏன் இதை நான் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து யோகா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா சில்ட்ரன்ஸ் தான் நம்மளுடைய ஃபியூச்சர். ஸோ நம்மளுடைய நேஷனோட ஃபியூச்சரா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய கண்ட்ரியோட ஃபியூச்சரா இருக்கலாம், இல்ல நம்ம வேர்ல்டோட ஃபியூச்சரே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெட்டர் கிஃப்ட் கொடுக்கணும்னா யோகா தான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெட்டர் கிஃப்ட் ஃபார் தெம்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருந்தா அவங்க நாளைய உலகத்தை வந்து ஆரோக்கியமா படைப்பாங்க. ஸோ அட் லாஸ்ட் ஹாப்பி 12th இன்டர்நேஷனல் யோகா டே. தேங்க்யூ.